ஹலோ சாக் டிவி நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்குது சாக் டிவி. இது கே ஃபார் நாலேஜ். நான் உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்ட் விஜயா. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஓரளவுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் ஐடியா இருக்குது. இந்த அழிஞ்சு போன மிருகங்கள், எக்ஸ்டிங்க்டான மிருகங்களை நம்ம எப்படி மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டான், இப்படியெல்லாம் மிருகங்கள் இருந்தது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற புதை படிமங்கள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இந்த புதை படிமங்கள் எப்படி உருவாகுது? புதை படிமங்கள்லாம் முதல்ல என்ன? ஒன்றும் இல்லை, இறந்து போன மிருகங்களோ அல்லது தாவரங்களோ அதோட உறுப்புகளோ அதோட பார்ட்ஸ் ஆஃப் பாடியோ பார்த்திங்கன்னா அப்படியே காலத்தால் அழியாமல் அப்படியே ஏதோ ஒரு விஷயத்தினால அப்படியே பாதுகாக்கப்பட்டு, அதாவது ப்ரிசர்வ் செய்யப்பட்டு பல வருஷம்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், அத்தனை வருஷங்களில் அது பாதுகாக்கப்பட்டு நமக்கு கிடைக்கிறது தான் ஃபாசில்ஸ்னு நம்ம சொல்கிறோம். சரி, ஃபாசில்ஸ்னு சொல்கிறோமே, அது எப்படி உருவாகுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா இது முதல் படத்தை பாருங்கள். ஒரு டைனாசர் இறந்து போயிடுச்சு. ஒரு மிருகம், எந்த மிருகமோ அல்லது பறவையோ இருக்குன்னா அது ஒரு ஃபாசில் ஆகணும்னா அது இறந்த உடனே மித்த மிருகங்களோ பறவைகளோ அதை சாப்பிட்ருக்கக்கூடாது, டேமேஜ் ஆகிருக்கக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் அதுங்க டீகம்போஸ் அது ஆகிருக்கக்கூடாது, அழிஞ்சிருக்கக்கூடாது. அதாவது மித்த கிருமிகள்லாம் யூஸ்வலாக இறந்து போன உயிருள்ள ஒரு இது உடல் அதாவது மிருகத்தோடதோ அல்லது பிளான்ட்டாவோ இருந்தாக்கா அதை நமக்கு நுண்ணுயிர்கள் தாக்கி அது அழிஞ்சு போகும், டிகம்போஸ் ஆகும். அப்படி ஆகாமல் இருக்கணும். அப்படி ஆகாமல் இருந்த அந்த உடலோ அல்லது பார்ட்ஸ் ஆஃப் தியர் பாடியோ பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா அப்படியே காலத்தால் தண்ணியில் மூழ்கி, இல்லைன்னா ஒரு சதுப்பு நிலம், ஒரு சேறு சகதியமான இடத்துல அப்படியே மூழ்கி போகணும். அப்படியே மூழ்கி போன உடனே அப்படியே அது மேலே சேறு சகதி தண்ணி மணல் இதெல்லாம் சேர்ந்து கவர் ஆகிடணும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும்போது இது அந்த நம்ம சாதாரணமாக இருக்கிற மாதிரி அந்த தோல் சதை அந்த பார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அழிஞ்சு போயிடும். மிச்சம் இருக்கிறது அந்த கடினமான பார்ட்ஸ் தான். உடம்புல எந்தெந்த கடினமான உறுப்புகள் இருக்கோ அதுதான் ஃபாசிலாக மாறக்கூடியது. அதாவது எலும்புகள், அப்புறம் பற்கள், அப்புறம் காலில் நகங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த மிருகங்களுக்குலாம். அது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா மித்த இது தாது பொருட்களால் மினரல்ஸால் மாற்றப்படுது. மினரல்ஸாக மாற்றப்படும் போது அந்த எலும்புகள்லாம் ரொம்ப கெட்டியாகி அப்படியே ப்ரிசர்வ் ஆகிடுது. சரியா? மேலே மேலே மண்ணோ அல்லது வேறு சகதியோ ஏதோ மூடிடுது. இப்போ ஃபாசில்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் நமக்கு உள்ளேயே இருந்தால் எப்படி தெரியும் மனுஷனுக்கு? நமக்கு என்ன ஞானக்கண்ணா இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு? இல்லை இல்லையா? ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால இந்த உள்ளே புதைஞ்சு போன இந்த புதை படிமங்கள் வெளியில் வரலாம். ஒரு மணல் அரிப்பு இருக்கலாம், மணல் காற்று அல்ல மணல் புயல், அல்லது தண்ணி வெள்ளத்தினால அடிச்சுட்டு போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால உள்ளே புதைஞ்சிருந்த இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபாசில்ஸ் வெளியில் வெளிப்படுது. அப்போ தான் மனுஷன் கண்டுபிடிக்கிறான். சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக காட்டியிருக்காங்க, ஒரு ஃபாசில் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபாசில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு முழு டைனாசரே புதையுண்டு போய் ஃபாசில் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே இது ஒன்று போல் இருக்க ஒரு உருவமாகவே இருக்குது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா எல்லா எலும்புகள் மித்த டைனாசரோட எலும்புகளும் கலந்து கட்டி கூட நமக்கு கிடைக்கலாம் ஃபாசிலாக. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு எலும்பு, ஏதாவது ஒரு பல் மட்டும் கூட நமக்கு கிடைக்கலாம். சரியா? இங்கே பாருங்கள், இது ஒரு டைனாசரோட டீரெக்ஸோட பல்லு மட்டும் தனியாக கிடச்சிருக்கு. இது டீரெக்ஸோட ஒரு இது தொடை எலும்பு மட்டும் கிடச்சிருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி பற்களோ அல்லது எலும்போ கிடச்சதுன்னா ஃபாசில், அதான் ட்ரூ ஃபாசில்ஸ், அதாவது உண்மையான ஃபாசில்ஸ்னு அர்த்தம். சரியா? அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரேஸ் ஃபாசில்ஸ்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸோட வகைகள். ஸோ ட்ரேஸ் ஃபாசில்ஸ் அப்படின்னா அதாவது ஒரு டைனாசரோட காலடி தடம், ஏதாவது ஒரு சகதியோ அல்லது ஒரு கொஞ்சம் சொதப்பாக இருக்கிற இடத்துல அது மிதிச்சுட்டு நடந்து போயிருந்தால் அதுக்கு மேலே உங்களுக்கு வேறு மண் அதெல்லாம் விழுந்து அது ஃபாசில் ஆகிருக்கும். இது காலடி தடம். அப்புறம் அதோட முட்டை, சரி, அது ஃபாசிலாக மாறி இருக்குது. இது பார்த்திங்கன்னா அதோட நம்பர் 2, அந்த இது போட்ட நம்பர் 2ஓட ஃபாசில். இதுக்கு தனியாகவே ஒரு பேர் இருக்குது, கோப்ரோலைட் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரேஸ் ஃபாசில்ஸ் சொல்கிறாங்க. இதுலேயே வந்து ஒரு ரொம்ப ரேராக கிடைக்கிற ஃபாசில்னு பார்த்திங்கன்னா ஸ்கின், அதாவது டைனோசரோட தோலோட ஃபாசில். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப அரிதான ஃபாசில். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஃபாசில். நீங்கள் ஜுராசிக் பார்க் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து அந்த தாத்தா, அந்த ஜுராசிக் பார்க் அந்த வேர்ல்டை உருவாக்குனவர் வந்து கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுருப்பார். அதில் வந்து ஒரு குளோபுக்குள்ளே இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஆக்சுவலாக என்னென்னா பூச்சி ரெசின் வந்து ஒரு மாதிரி பிசுபிசுப்பான ஒரு லிக்விட் வந்து மரப்பட்டைகள்லேருந்து சுரக்கும். அதில் வந்து அந்த மரத்தில் உட்கார்ந்து அந்த பூச்சிகள்லாம் இருக்கும்போது அது மேலே கவர் ஆகிடுச்சுன்னா அப்படியே ப்ரிசர்வ் ஆகிடும். இதுக்கு பேர் வந்து ஆம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ப்ரிசர்வ் ஆன பூச்சிகளும் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. இதுவும் ஒரு வகையான ஃபாசில் தான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபாசில்ஸை பற்றி. எப்படி ஃபாசில்ஸ் உருவாகுது, ஃபாசில்ஸோட வகைகள்லாம் என்னென்னு உங்களுக்கு இப்போது தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் இதை விட நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுறது உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்ட் விஜயா. பாய்.